நாமத்தில் உங்களுக்கு ஒரு புது பலன் உண்டா, புது பலன். ஜீசஸ் 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 ஜீசஸ். கர்த்தருக்கு காத்திருப்போம் புது பலன், புது பலன், புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். புது பலத்தினால், புதிய ஆவியினால் புதிய பலத்தை கர்த்தர் தருவார். வாங்கப்பா. ஆராதனை ஆராதனை பரிசுத்த படைத்தவரே ஆராதனை. இப்படி வந்துருங்க. ஆராதனை ஆராதனை நம்ம ஆராதனைய நம்முடைய தகப்பன் சுகந்த வாசனையாய் நுகர்கிறார், நுகர்கிறார். நன்றிப்பா. நம்ம வாயில வர்ற துதி அவருக்கு ஒரு மல்லிகை பூ போல வாசனை, வாசனை நுகர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். நோவாவை ஆசீர்வதித்தார். நீ பலுகி பெருகி இந்த பூமியெல்லாம் நிரப்புவாய். நீ பலுகி பெருகி பூமியெல்லாம் நிரப்புவாய். அப்ப சொல்லுங்க, ஸ்டீபனை பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் ஸ்டீபன், நீங்க பலுகி பெருகி இந்த ரெட் ஹில்ஸ் எல்லாம் நிரப்பிடுவீங்க, சென்னையெல்லாம் நிரப்புவீங்க, தேசத்தையே நிரப்புவீங்க, ஏன் உலகத்தையே நிரப்புவீங்க. சொல்லுங்க, ஜீசஸ் 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 ஜீசஸ். காய்கள் அடுத்து பூமி எல்லாம் நிரப்பும் நாட்கள் வந்துருச்சு. 500 கிராமங்களுக்கு இலவசமாய் திரைப்படம் இயேசுவை அறிமுகப்படுத்தியவர் இன்னும் 5000 கிராமங்களுக்கு எடுத்து செல்வாராக. கர்த்தர் இயேசுவை திரைப்பட காட்சி வழியாய் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற இந்த ஊழியக்காரன் வாழ்க, ஊழியக்காரர் வாழ்க, அதற்கு துணையா இருக்கிற அருமையான தங்கச்சி வாழ்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கு மிக முக்கியம் பக்கத்தில் உள்ள அருமையான துணைவியார் தான். அருமையான துணைவியாரை கொடுத்துருக்காருல்ல. அல்லேலூயா. மகிமை கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஒரு ஊழியத்தின் ரகசியமே மனைவிகள் தான். என்னப்பா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. சொல்லுங்க பிஷப் ஐயா நிற்கிறாங்க பாருங்க தாய். அல்லேலூயா. ஆமென். நானும் பார்த்துட்டேன். ஒரு ஊழியம் ஓகோன்னா அந்த பின்னணியில் மனைவி இருப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நல்லவரே
இருக்கிறீங்க. இங்கே இருக்கிறத விட அங்கே ஒரு டபுள் கூட்டம் வெளியே இருக்கு. அவங்கள ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சர்ச்சுக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கு, ஏறத்தாழ ஒரு 500 பேராவது இருப்பாங்க. நீங்கள்லாம் இயேசுவை தேடுற கூட்டம். என்னைய பார்க்க முடியாவிட்டாலும் நேரடியா இந்த இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். இந்த இயேசு உங்களை பக்கத்துல வந்திருக்கார். நீங்க வந்தபடியே போறதுல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. அப்படியே முடிந்தா முழந்தால் படியிட்டு வல்ல செயல் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுங்க, நல்லவர் நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வாங்கப்பா, செய்பவர் ரெட் ஹில்ஸ் எல்லாம் ஆசீர்வதிங்க. நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, தேங்க்யூ அப்பா. நமக்கு உங்க குடும்பத்துல ஜெயம், உங்க ஊழியத்துல ஜெயம். பிசாசு தோற்றான், ஜெயம் தான் உங்களுக்கு. மோசே கையை உயர்த்த உயர்த்த அமலேக்கே தோற்கடிக்கப்பட்டான். ரெட் ஹில்ஸுக்கு எதிராக இருக்கிற பொல்லாத அந்தகார ஆவிகள் தோற்கடிக்கப்படட்டும். ரெட் ஹில்ஸுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார ஆவிகள், வலுசக்கத்தின் ஆவிகள் தோற்கடிக்கப்படுவதாக, தோற்கடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஜெயிப்பீராக, கர்த்தர் ஜெயிப்பீராக. கூப்பிடுகிற யாவருக்கும் பக்கத்துல சமீபமா இருந்து காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. கூப்பிடுறப்பா, கூப்பிடுறப்பா, கூப்பிடுறப்பா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். சிலுவையை பாருங்க. இந்த சிலுவையில தான் நமக்கு எல்லாம் செய்து முடிச்சிட்டார். சொன்னார், இட்ஸ் ஃபினிஷ்ட், செய்து முடிச்சிட்டேன். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சிலுவையில் அப்பா செய்து முடிச்சிட்டார். சிலுவையை பார்க்கிறோம். சிலுவையில தான்
மீட்பு, ரட்சிப்பு, சுகம், செல்வம், சுகம், செல்வம், ரட்சிப்பு, மீட்பு. அதனாலதான் அந்த பல்லவி, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரா? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. உங்க பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக வாக்கிய வாக்கிய எங்களுக்காக எங்களுக்காக வாக்கிய வாக்கியமே. பரிசுத்தரே, பாருங்க பாருங்கப்பா, படைத்தவரே. பிள்ளைங்கள் மேல கர அமரட்டும். பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை உங்களுக்குள்ள ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கி கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. இந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். உங்களை நான் பார்க்கிற போதே உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய தாகம் நிச்சயமாய் விடுதலை கொடுக்கிறார். விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். ஆமென். அப்படியே கையை உயர்த்தி இந்த ரெட் ஹில்ஸ் ஆசீர்வதிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பகுதிக்கே நான் வர்றேன். நான் பக்கம் நினைச்சேன், ஆனால் பரவாயில்ல, பக்கமாக இருந்தாலும் தூரமாக இருந்தான்னு கர்த்தருக்கு எல்லாமே பக்கம்தான். ஆமென். இந்த ரெட் ஹில்ஸ் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த ரெட் ஹில்ஸை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பார். ரெட் ஹில்ஸை ஆசீர்வதியும். ரெட் ஹில்ஸ் இயேசுவுக்கு சொந்தமாக மாறட்டும். இந்த பகுதி இயேசுவுக்கு சொந்தமாக மாறட்டும். இந்த பகுதியில் இருக்கிற தலைவர்கள் கர்த்தர் நீர் தொடுவீராக. இந்த ஊர் தலைவரை ரட்சிப்பீராக. பகுதியில கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். சத்துரு மின்னலை போல விழட்டும். ரட்சிப்பு பெருகுவதாக. ரெட் ஹில்ஸ் பகுதி ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா, இங்குள்ள ஊழியர்களை எல்லாம் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. ஊழியங்கள் பெருகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும், சபைகள் பெருகட்டும். ஒவ்வொரு ஊழியருக்கு ஒரு சொந்த இடம் வரட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஊழியம் நாங்க ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. நன்றி அப்பா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால்
ஆராதிப்பீரையா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சய நிச்சயமே. சித்தமே செய்து Glory. சாட்சியாய் வாழ்வே நிச்சய நிச்சயமே. சொல்லுங்க ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ரட்சகரே. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. ஒருவேளை வியாதியோட வந்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் வியாதியை மேற்கொள்ளுகிறோம், சுகத்தை கோருகிறோம். எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருந்தாலும் கட்டி இருந்தாலும் கை வைத்து சொல்லுங்க, நான் சுகமானேன், நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால நான் சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு என் நோய்களை சுமந்து கொண்டார், நோய்களை சுமந்து கொண்டார். நான் சுமக்க தேவையில்லை. சுமக்க தேவையில்லை. ஜீசஸ், இந்த நாமத்தை சொல்லுங்க. அப்பான்னு அவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறோம். அப்படின்னா சுகமளிக்கும் குடும்ப டாக்டர், அவருக்கு பேர் குணமளிக்கும் குடும்ப டாக்டர், அவருக்கு பேரு யெகோவா ராஃபா. யாத்திராகமத்தில் இந்த 15 அதிகாரத்து கடைசியில் அப்பா வாக்கு கொடுக்கிறாரு, எகிப்தில் வந்த ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன். சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் உங்கள் பரிகாரி யெகோவா ராஃபா, குணம் அளிக்கும் குடும்ப டாக்டர். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஏசையா, ஆராதனை ஆராதனை. அப்படியே உட்கார்ந்துக்கலாம். ஆராதனை ஆராதனை யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே தந்தீரையா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே தந்தீரையா. சுகம் தந்தீரே. நம் பிள்ளைகளுக்கு தந்தீரையா. சுகம் தந்தீரே தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை நன்றிப்பா. ஆராதனை ஆராதனை. இசையா
ஆராதனை ஆராதனை ஜீசஸ் ஜீசஸ் ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே அதிகமா ஆராதிப்பே. ஆர்வமா சொல்லுங்க அன்பு வா அப்பா. உம்மை முழு அப்பா அப்பா பாருங்கப்பா அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஏசையா ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. ஸ்வெட்டிங்கா இருக்கா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எனக்கு தெரியுது நீங்க எல்லாம் ஜீசஸ் அன்பு கூற ஜனங்கள். அதனாலதான் எவ்வளவு ஃபயரா இருக்கீங்க. அன்பு கூற பிள்ளைங்க, அவரைத்தான் லவ் பண்ற பிள்ளைங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்ப புரியுது, ஸ்டீபன் ஒரு லவர் ஆஃப் காட். ஸ்டீபன் லவ் பண்றதுனால உங்களெல்லாம் லவ் பண்ண வச்சுட்டாரு. அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வசனத்துல தான் இருக்கு. 145 சங்கீதத்துல 20 இருக்கு. அதுல அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கொரோனா சமயத்துல உங்களை பாதுகாத்தாரா? உங்களை பாதுகாத்தாரா? என்னையெல்லாம் பாதுகாத்தது அவர்தான். அல்லேலூயா. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச ஊழியர் துணிகரமா, நான் ஊசி போட்டுக்கிறவே மாட்டேன், ராஜா காப்பாத்துவார்னு சொன்ன அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. நல்லாவே இருக்காங்க. விசுவாசம் காப்பாற்றுமா? காப்பாற்றும். அல்லேலூயா. அதனால ஊசி போடுறது தப்புன்னு சொல்ல வரல. உங்க பிரியம் இன்னொரு பூஸ்டர் கூட போட சொல்றாங்க. 2 போட்டாச்சு, 3ஆவதும் போடுங்கன்னு சொல்றாங்க. உங்க விசுவாசத்தின்படி நடப்பதாக. அல்லேலூயா. ஆனா அவர் தான் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் பாதுகாத்தீரே. சொல்லுங்க. பாதுகாத்தீரே, எங்க பிள்ளைங்களை பாதுகாத்தீரே, இதுவரை எங்களை பாதுகாத்தீரே, உம்மை முழு உள்ளத்தோடு. Amen. Jesus. 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 Jesus.
ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அன்பு கூறுகிறவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அதை அனுபவிச்சவன். அவர் மேல உள்ள உறவு, அவரோடு உள்ள லவ் இந்த அளவுக்கு நிறுத்தி இருக்கு. ஜீசஸ். கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது லவ் அஃபயர். கடவுளோடு லவ். அப்படி சொன்னா தான் புரியும். இது ஒரு கோவிலுக்கு போயிட்டு கோவில் வந்து வீட்டுக்கு வர்றதில்ல. நம்மெல்லாம் ஒரு காலத்தில் கோயிலுக்கு போவோம், வருவோம், அவ்வளோதான். சில மந்திரங்கள் சொல்லுவோம், ஒரு கடமையை செய்வோம். இது இல்லை, அது இது டெய்லி அவரோட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, வாழ்க்கை, 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 வாழ்க்கை. அதை அனுபவிக்கிறவர்கள் தான் நீங்களே, எனக்கு தெரியுது. அதுதான் லவ், அன்பு, அவரோடு உள்ள உறவு. இத்தனை 500க்கு மேல பாடல் வந்ததுன்னா இந்த உறவுல பூத்த மலர்கள், உறவுல பூத்த மலர்கள். எத்தனையோ பாடலை கொடுத்து நான் யோசித்து பார்க்குறேன். வாலிப நாட்களில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வாலிப பிள்ளைகளும் முதல் திருமணம் இயேசுவை பண்ணிக்கிறணும். ஆமென். நாமும் கூட எல்லாரும் வாலிபர்கள் தான். வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் முதல் திருமணம் அவரோட பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டா இந்த காதல் கீதல் மோதல்லாம் வராது. ஆமென், ஆமென். இந்த அங்கே பார்த்தேன், அவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன்லாம் வராது. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. யாராவது உங்க வாலிப பிள்ளைகளை பார்த்து ஒருத்தன் வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னா, ஐயோ நான் ஏற்கனவே லவ் பண்ணிட்டாயா ஒருத்தன் சொல்லுங்க. ஆமா, தொலைச்சு போய் உங்களை காப்பாத்துவார். இந்த காதல்ல சிக்காம, பொல்லாத காதல்ல சிக்காம உங்களை காப்பாத்துவார். சரியான ஏற்ற காலம் ஒரு நல்ல ஒரு கணவனை கொண்டு வருவார், ஒரு நல்ல மனைவியை கொண்டு வருவார். அவர் தான் திருமணத்தை நிச்சயம் பண்ணுவார். பாருங்க, நம்ம பிராங்கா பாருங்க, இந்த வாலிபத்தில் எத்தனை பேர் அட்ராக்ட் ஆகியிருப்பாங்க. ஆனால் விட்டானா இல்லை, இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்ததுனால அருமையான ஒரு துணைவியை கொடுத்து இன்னைக்கு ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு. அதனால வாலிபத்தை காத்துக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் வருங்காலம் வளமையாக இருக்கும். எத்தனையோ வாலிபர்கள் வாலிபத்தை காத்து கொண்டதால இன்னைக்கு நட்சத்திரமா சுடர் விடுறாங்க. எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறேன், 13-14 வயசுல இந்த கடவுளை பிடிச்சுக்கிட்டதுனால நல்லா இருக்காங்க. அவங்க திருமண வாழ்வு நல்லாவே இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பா முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆண்டவர் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு நல்ல அட்வைஸ், யாரோடெல்லாம் பழகுறீங்களோ அவங்களோட அந்த உறவு உங்க தாய் தகவனுக்கு தெரியணும், உங்க அம்மாவுக்கு தெரியணும். அம்மாவுக்கு தெரியாம மறைச்சிங்கன்னா எங்கேயோ தப்பு பண்றீங்க. உங்க அப்பாவுக்கு தெரியாம மறைச்சிங்கன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குது. கவனமா இருங்க, ஓப்பனா இருங்க.
எந்த ஃபோன் வந்தாலும் வாலிபத்தில் உங்கள் அப்பா அம்மாவை காட்டுங்க, அவங்க பதில் சொல்லட்டும். நீங்களா செல்ஃபோனில் அங்கங்கே உறவை வளர்த்துக்கிட்டு கடைசியாக உடஞ்சி போயிடாதீங்க. இந்த உறவை வளர்த்துக்கங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நவீன உலகம், யூடியூப் உலகம் இச்சையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து பணம் சம்பாதிக்குது. அவங்களுக்கு இந்த சொசைட்டி டீச்சரானா அவங்களுக்கு என்ன கவலை? பணம் வேணும் அவங்களுக்கு. கண்ட கழுதையும் யூடியூப்பில் போட்டு பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. இல்லை, கவனமாக யூடியூப்பை ஹேண்டில் பண்ணுங்க. நல்லா அதிகமாக அதை யூடியூப்பில் போகிறதே இல்லை. நல்ல செய்தி ஒரு தேவ மனிதர் பேசுகிறாருன்னு அதை மட்டும் பார்ப்பேன். இல்லைன்னா நம்ம டியூப்லைட் போயிடும். அந்த டியூப்லைட்டு அதுலேயே இருந்தீங்கன்னா இந்த டியூப்லைட் என்ன ஆகிடும்? ஆஃப் ஆகிடும். இப்போ கவனமாக கையாளுங்க. யூடியூப் நல்லது, எத்தனையோ நல்லது இருக்குது. இல்லைன்னா நாங்கள் பாடுற பாட்டை எப்படி கேட்பீங்க? ஆனால் ஏசையா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை ராஜாவும் மாளிகையில் அப்பா ராஜா மாளிகையில் அமர்ந்திருக்கு. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. இப்ப கை உயர்த்தி அப்பா ஆராதனை அப்பா பாருங்கப்பா, வாங்கப்பா. ஆமாப்பா, உங்களுக்கு தான்ப்பா ஆராதனை. அன்பு கூறுகிறவர்களை பாதுகாக்கிறார். சங்கீதம் 91:14 அன்பு கூறுகிறவர்கள் பிகாஸ் அவன் என் மேல அன்பு கூறுவதால, அப்படின்னா வாஞ்சையா இருப்பதால இருக்கு. அப்படின்னா என் மேல அன்பு வரிப்பதால நான் விடுதலை கொடுக்கிறேன். அவனுக்கு விடுதலை. சொல்லுங்க, விடுதலை. விடுதலை. தேங்க்யூ தேங்க்யூ. 91:14 ஆங்கிலம். பிகாஸ் he has set his love upon me. அவன் என் மேல லவ் வச்சிருக்கிறதுனால நான் விடுதலை கொடுக்கிறேன். எதிலிருந்து? நான் யோசிச்சு பார்க்குறேன். நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை. 5 விடுதலை நமக்கு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை,
இதுக்கு தான் ஜீசஸ் வந்தார். ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? இந்த 5 விடுதலை இந்த உலகம் கொடுக்க முடியாது. உலகம் கொடுக்க முடியுதா? ஆதி கூடுது, முடியல. நோயிலிருந்து பேய விரட்ட இந்த உலகத்தால முடியுமா? பாவத்தை மன்னிக்க முடியுமா? சாபத்தை நீக்க முடியுமா? அல்லது பாதாளம் போகாம இந்த உலகம் காப்பாற்ற முடியுமா? ஒரே ஒரு தான், ஜீசஸ். ஜீசஸ், 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 ஜீசஸ். பாதாளத்திலிருந்து பாதுகாக்கிறவரே, ஜீசஸ், 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 ஜீசஸ். அதுக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். அதுக்கு தான் இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கணும். பாவம் கழுவப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும், பிசாசை ஜெயிக்கணும். உங்களுக்கு தெரியும், பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். பாவத்தை மேற்கொள்ளும் போதுதான் பிசாசு ஓடுவான். பிசாசு பாவம் மன்னிக்கப்பட்டாட்டா பிசாசு ஓடுவான், உங்களை விட்டே ஓடுவான். அதனாலதான் இயேசு ராஜா 6 மணி நேரம் சிலுவையில் அந்த கோர காட்சியை பார்த்தா கண்ணீர் வராம, ஏயா வானமும் பூமியும் படைத்தவர் இப்படி அனாதையா தொங்குறாரு, சிலுவையில் ரத்தம் வடியுது, அவமானமா தொங்குறாரு. இதுக்குன்னா இந்த ரத்தத்துல தான் பாவம் மன்னிப்பு, இந்த ரத்தத்துல தான் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, ரத்தத்துல தான் ஜெயம் பிசாசின் மேல. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால பிசாசை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால ஜெயித்தார்கள். அதனாலதான் ஜீசஸை பார்த்து சொல்றோம், முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு ஆராதனை, 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 அன்பின் அபிஷேகம் இறங்கட்டும்பா. லவ், உடைய அன்பு. இதை சொல்லும் போதுதான் ஜீசஸ் சொல்றாரு, இது ஒரு எடுபடாத ஒன்று, தேவையான ஒன்று. எடுபடாத ஒன்று, தேவையான ஒன்று. இந்த மரியாள் பாதம் அமர்ந்து அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கா. மார்த்தாளோ பற்பல வேலைகளில் உமக்கு அக்கறை இல்லையான்னு வந்து சொல்லும் போதுதான், மார்த்தா மார்த்தா, இதான்ப்பா தேவை, இதான்ப்பா எடுபடாது, இதான்ப்பா நல்ல பங்கு. அதனால வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா? இல்லை, வேலை எல்லாவற்றை விட இந்த உறவு. ஆங்கிலத்தில் மோர் லவ், மோர் பவர், மோர் ஆஃப் யூ இன் மை லைஃப். அப்படியான ஆங்கில பாடம். இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதுதான் எனக்கு இந்த அன்புக்குருவின் பாட்டே வந்துச்சு. ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மோர் லவ், மோர்னா தமிழ், நம்ம தமிழில் மோர், அந்த மோர் இல்லை, தயிர் மோர் இல்லை. இது இன்னும் 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 தான் உண்மை நேசிக்கணும். மோர் லவ், மோர் பவர், மோர் ஆஃப் யூ. சொல்லுங்க, இன் மை லைஃப். நீங்க தான் என் வாழ்க்கையில் மோரா இருப்பீங்க. நீங்க
இன்னும் அதிகமா மோர் ஆஃப் யூ. தமிழ்ல மொழிபெயர்க்க முடியல. மோர் ஆஃப் யூ in my life. I will worship you with all of my heart. I will worship with all of my strength. I will worship you with all of my heart, strength. என்னென்னமோ அதெல்லாம் சொல்றாங்க. என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உம்மை ஆராதிக்குது. You are my God. You are my Lord. இந்த உறவு உங்களை என்ன செய்யும்? அடுத்து விடுவிப்பது மட்டும் இல்லை, உங்களை உயர்த்தும். உங்களை உயர்த்தும். ஸ்டீமனை உயர்த்தி இருக்கா? எங்க மனவை உயர்த்தி இருக்கா? பிஷப் மாதிரியே தெரியல. பிஷப்னா சீரியஸாக உட்காந்துருக்கணும். இவர் எல்லாரோட ஜாலியாக இருக்காரு. ஆளில் கைதருங்க. எங்க பிஷப்ஸ் அப்படி சீரியஸா அப்படி இந்த குல்லாங்கெல்லாம் வைக்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணோம்? குல்லா கேள்வி பண்ணலப்பா, பிஷப் நல்லா இருக்கட்டுப்பா, இது வேற. ஆனால் இவர் வித்தியாசமான பிஷப் தான். அப்படின்னு நம்ம கூட பிஷப் ஆயிடலாம் போல. கிடைக்கிறேன். பிஷப்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. அநேக சபைகளுக்கு தலைவர்களாக இருக்கிற பிஷப்ஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா பிஷப்பாக இருக்கிறது எனக்கு தெரியும் கஷ்டம், நிர்வாகம் பயங்கர சிக்கல். என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய நண்பர், என்னோட படித்தவர் இன்றைக்கி பிஷப்பாக இருக்கார். ஆமாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அநேகர் கேத்தலிக்கில் பிஷப்பாக இருக்காங்க. அவங்க படுற வேதனையே தம்பி எங்களுக்கு. அதனால் அவங்க நல்லா இருக்கணும் மட்டும் ஜெபிச்சுக்கங்க. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாலி ராஜாவும் மாலி ராப்பகலாயா. சரி, ஆமென். நீங்க ரொம்ப லைவாக இருக்கிறீங்க, ஃபயராக இருக்கிறதுனால இரவெல்லாம் போகலாம்னு ஒரு ஆசை தான் இருக்குது. அப்போது அந்த 14ஆம் வசனத்தில் அடுத்து வருது, அதிலே வரியிலேயே, பிகாஸ் அவன் என் நாமத்தை அறிந்தபடியால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. அப்போது ஒரு உயர்வு உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, ஒரு ப்ரொமோஷன் உண்டு உங்கள் வாழ்க்கையில். நான்லாம் ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்து கிராமத்தில் தான் 11-20 வருஷம் போதகராக இருந்திருக்கேன் எங்கள் சர்ச்சில். ஆனால் இந்த உறவு வந்தது பாருங்கள், அதுக்கு பின்னால் தான் என் அட்ரஸே தெரிஞ்சது. ஹல்லேலூயா. இல்லைன்னா முழுக்க முழுக்க நான் ஒரு கிராமவாசி. ஹல்லேலூயா. இந்த உறவு வந்தது, பாடல் பிறந்தது, இந்த உலகம் என்னை அறிந்தது. யோசித்து பார்க்குறேன், இந்த உறவு மட்டும் இல்லைன்னா இன்னும் நான் கிராமத்திலே இருந்திருப்பேன், சாதாரண போதகராக இருந்து. ஆனால் ராஜா, இந்த உறவு தான் உங்களை உயர்த்தும். ஊழியரே, உங்கள் ஊழியம் வளரும். ஊழியம் என்பது அவரோடு உள்ள உறவு தான் பேஸு. ஆமென். இந்த பேஸ்மெண்ட்டை சரியாக போட்டு வச்சிங்கன்னா கட்டடம் 10 மாடி, 11 மாடி, ஓகோன்னு மாடி மாடி மாடியா எழும்பும். அதனால தான் இந்த 2-3 நாளாக நான் பகலில் ஃபுல்லாக அவரோட தான் இருக்கிறேன். ரொம்ப களைப்பறந்த தூங்கிடுவேன் பகலில் கூட. ஆனால் எண்ணமெல்லாம் நீங்கள் தான்ப்பா, நீங்கள் போதும் ஏசையா, உங்கள் சமூகம்
எனக்கையா நீங்க போதும் ஏசையா, உங்க சமூகம் எனக்கையா எத்தனை இன்பமே உந்தன் சமூகம். உண்மைதானையா? சொல்லுங்க. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமோ உடலுமே ஐக்கியப்பா உமக்காய் ஏங்குதே. தேங்க்யூ அப்பா. விடுதலை உண்டு, உறவு உயர்வு உண்டு. உயர்வு என்றால் என்ன? நான் நினைக்கிற உயர்வு உலக பிரகாரமான புகழ் அல்ல. இது எந்த அளவுக்கு பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களோ அதான் உயர்வு. இப்போ இந்த சர்ச்சுக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்க ஸ்டீபன், இப்போ இந்த ரெட் ஹில்ஸுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, சென்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, முழு உலகத்துக்கு ஆசீர்வாதம். பிஷப்பை சேர்த்து பிஷப் அதை விட ஆசீர்வாதமா இருப்பார். இதுதான் உயர்வு இல்லை? உலக பிரகாரமான புகழ் நமக்கு வேண்டாம். என்னால் கோடிகள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னால் ஆயிரங்கள் பரலோகத்துக்கு வரணும். அல்லேலூயா. அதுதான் உயர்வு. என்னால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் சொந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னோடு பழகுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என் பகுதி ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் ஊழியம். உயர்வின் உச்சக்கட்டம் ஊழியம். உங்களுக்கு உயர்வு வர வர நீங்க அவருக்கு ஊழியம் செய்வீங்க, இவரை சொல்லுவீங்க, இவருக்காக நீங்க எப்படி சாட்சியா இருப்பீங்க. இயேசுடைய ஏக்கமெல்லாம் என்ன பார்த்தீங்களா? பரிசுத்தாவிய வரும்போது பலனடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்படின்னா நீங்க தான் என்னை சுமந்து செல்வீங்க, நீங்க தான் லாரி டு கேரி மை நேம். பவுலுக்கு பற்றி சொல்வார் அனனியா, கர்த்தர் சொல்வார், அவன் என்னால் தெரிந்து கொள்ள என் நாமத்தை அறிவிக்க, ஆங்கிலத்தில் என் நாமத்தை சுமக்கன்றிருக்கு, சுமக்க அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். 9:15. ஆமென். அப்போஸ்தலர் 9:15. அப்ப நாமெல்லாம் அவரை சுமக்கிற கருவிகள், சாதாரண குருவிகள் அல்ல, கருவிகள். அவருடைய நாமத்தை சுமக்கிறோம், அவர் அறிவிக்கிறோம். இதுதான் பாக்கியம். இந்த உயர்வுக்கு உங்களை கொண்டு வருவாராக. கையில் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை தேங்க்யூ அப்பா. உங்களுடைய சிவப்பு கம்பள வரவேற்பு மறக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். முழு சபையின் தெருவுக்கு வந்துருச்சு. ஆனா எல்லா கணமும் அவருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
அன்றைக்கு கழுதை மேலே இயேசு அமர்ந்து ஊர்வலம் வரும்போது ஓஹோ ஆஹோன்னு அந்த மரியாதையெல்லாம் கழுதைக்கு இல்லை, கழுதை சுமந்த கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு இறங்கின உடனே கழுதையை கொண்டு போய் பழைய இடத்துல கட்டிடுவாங்க. இப்போ கழுதை யோசிக்க, என்னடா ஒரு வேலையும் காணா, என்னை கட்டிவிட்டாங்க வந்து, என்ன மேலே அவர் இல்லை. அதுபோல தான் நான் நினைப்பேன். எனக்கு கிடைத்த மரியாதை அல்ல, என் மேலே இருக்கிற ஜீசஸுக்கு மரியாதை. அதனால தான் ஒரு நாளும் ஜீசஸ் என்னை விட்டு இறங்கக்கூடாது. அதுக்காக ஜெபிச்சேங்க. எனக்கு மட்டும் இல்லை, அவரை சுமக்கிறவங்கள எல்லாருக்குமே இந்த பூமியில் மரியாதை கிடைக்கும். ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. அந்த 15ஆம் வசனம் 91 சங்கீதத்தில், என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் மறு உத்தரவு. நமக்கு நம்ம லவ்வருக்கு, நம்ம தான் லவ்வர், அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். பாருங்கள், 1 இயருக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்களே, பல லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 65-60 லட்சங்கள் இல்லை, போன வருஷம்தான் ஆரம்பிச்சிங்க. ஜெபத்துக்கு பதில் தானே. ஹல்லேலூயா. சின்ன வயசு 40 கூட வந்திருக்காது உங்களுக்கு. என்ன சிவன் 39 நிற்கிறாரு. ஆனால் ஜெபிக்கிற வீரன், நீங்களும் ஜெபிக்கிறவர்கள். அதனால் 1 இயரில் கட்டி முடிச்சிட்டீங்க. ஜெபத்துக்கு பதிலா. அதனால தான் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. இல்லையப்பா, அநேக சமயங்களில் நான் ஜெபத்துக்கு பதிலாக இந்த மழையில் தான் பார்த்துருக்கேன். மழை பெஞ்சிட்டே இருக்கும். இங்கே மழை பெய்யுதாப்பா? ஒட்டன் சத்திரம் போயிருந்தோம், மழை டெய்லி. ஆனால் நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இந்த 2 நாளும் சனி ஞாயிறும் உங்கள் நாமத்தை நான் சொல்ல எனக்கு தருணம் கொடுங்க, இந்த மழையை நிறுத்தி அற்புதம் செய்யுங்கப்பா. பக்கத்துலையெல்லாம் பெய்யிட்டு மழை, இந்த பகுதியில் மட்டும் அப்படின்னு சொன்னால் சரியாக சனி ஞாயிறும் அந்த பகுதியில் மழை இல்லாமல். ஐயா, எதுக்கு நான் ஜெபிச்சேன்? உங்கள் நாமத்தை சொல்லணும்ப்பா. அவங்க வெளியே மீட்டிங் வச்சுருந்தாங்க, பெரிய மீட்டிங். இப்படி பல இடங்களில் இந்த மழையை ஆண்டவர் அற்புதமாக காப்பாற்றி, கூட்டம் முடிஞ்சு மழையை கொட்டி இந்த பகுதியை ஆசீர்வதிக்கிறாரா? ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, மாமிசமான யாவருக்கும் தேவனே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே, எங்களுக்கு பதில் தருபவரே, அதனாலதான் மார்க்ல கர்த்தரே சொல்றார், மார்க் 11:24, எபத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர். அதை நம்புங்க. உடனே பதில் வரலைனாலும் பதில் வரும்னு நம்புறோம். நீங்க வரலைன்னா வீட்டில் வரும், இன்னைக்குல நாளைக்கு வரும். அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை தருகிறார். அந்த நிச்சயம்தான் ஜெபிக்க வைக்குது, ஜெபிக்க வைக்குது, ஜெபிக்க வைக்குது. ஜெபம்தான் அந்த கட்டடம், ஜெபத்தாலதான் நாங்களாம் நிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ
தெபோரா சொல்லுவா, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. இந்த 5ஆம் அதிகாரம் நியாயாதிபதி கடைசி வசனம், அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சொல்லுங்க சத்தமா, வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கடைசி வசனம். ஆமென். 5ல கடைசி வசனம் எடுத்துட்டியா? கர்த்தாவே, கர்த்தாவே, பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். ஏன் வாசிக்கிறப்போ அழிய கடவுளா வாசிக்காத. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பீர்கள். ஆமென். நீங்க காலையில சூரியனை எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறாங்கல்ல. சில பேர் சூரிய நமஸ்காரமே பண்ணுவாங்க. அந்த காலை சூரியனை மக்கள் எதிர்பார்க்கிறாங்கல்ல. அதுபோல நீங்களாம் காலை சூரியன். கை தட்டுங்க. ஹalleluya, ஹalleluya. காலை ஹalleluya. காலை சூரியன்கள், உதய சூரியன்கள், உதய சூரியன்கள் உதிக்கும். உதய சூரியன் சிரிக்கிறியா? அதை சொல்லல. உதிக்கிற சூரியன்கள், உதிக்கிற சூரியன்கள். மதிய சூரியனை எல்லாரும் வெறுத்துறோம்ல. ஐயோ நான் வெயில் அடிக்குது, நான் காலை சூரியனில் போய் நிற்கிறோம். நான்லாம் நிற்பேன் டெய்லி. இந்த டி விட்டமின் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நின்றுக்கிட்டாவது இருப்போம், உட்காந்து ஜெயிப்போம். அப்போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அன்பு கூறுகிற யாவரும் வல்லமையாய் உதிக்கிற சூரியன். உங்களை ஒரு பெருங்கூட்டம் தேடும். எப்படி காலை சூரியனை தேடுவது போல உங்களை ஒரு கூட்டம் தேடும். ஆமென். நீங்க அன்பு கூறுகிறவர்கள். ஆமென். நீங்கள் அன்பு கூறுகிறவர்கள். ஆமென். சொல்லுங்க, ஊழியர்கள் சொல்லுங்கய்யா, உங்களை தேடுறாங்களா? ஆமென். ஹalleluya, ஹalleluya. அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம தேட வைக்கிற அந்த லவ். ஆமென். அந்த தாவீது இந்த லவ், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை தேட வைக்கிறாரு இந்த லவ். அது யாரு தேடுறாரு? எப்படி பாருங்க. இப்போ ஸ்டீவனை தேடினா ஓடி போகாம இருப்பீங்களா? தேடுறாரு. அந்த ஸ்டீவன் யார், எங்கே இருக்கிறார், அவரை கொண்டு வா, பார்லிமெண்ட்ல நிறுத்தணும், அவர் பாடணும் என்று சொன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் ஆடு மேய்க்கிற டேவிட ஆளுக்கு வர்றாங்க. உன்னை ராஜா தேடுகிறா, நீ வந்து பாடணும், நீ பாடினா தான் அவருக்குள்ள இருக்கிற ஆவி ஓடுமா. ஓடி வா. கைதட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அப்ப நான் சொல்லுவேன், இதுதான் பாட வைக்கிற ஆவி, பாட வைக்கிற லவ். அப்படி சொல்லுங்க. நான்லாம் சினிமா பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் ஆரம்பத்தில். எந்த அளவுக்குன்னா பைபிள் காலேஜில் படிக்கிற போது கூட உபவாசம் இருந்து சினிமா பாட்டு கேட்பேன். இப்படி எல்லாரும் சாப்பிடுவான். திருவிழா அன்னைக்கு பெரிய விழா, எல்லாம் அந்த பல பிரியாணிலாம் இருக்கும். நான் வந்து தெரியாமல் சின்ன ரேடியோ தான் அப்போ நான் என்னென்னமா இல்லையே. இது எப்போ சொல்கிறது? 70 சொல்கிறேன். எந்த வருஷம்? 70, 69, 70. நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க. 70 ஒரு சின்ன ரேடியோ வச்சு சாப்பிட்ற நேரம் சாப்பிடாம போய் சினிமா பாட்டு கேட்ட ஆள்னா, அப்படி கேட்ட ஆளை தான் இந்த உறவு வந்து ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். சினிமா பாட்டு வெறுக்க வச்சிருச்சு. பாருங்க, ஒருவேளை அவர் வராமல் இருந்தால் இன்னும் சினிமா பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். கதை எப்படி இருக்கும்? இருக்கிற உடலும் போயிருக்கும். அப்போது இந்த உறவு சினிமா மேலே ஒரு வெறுப்பு உண்டு பண்ணுது. ஆபாசத்தின் மேலே வெறுப்பு. சினிமா பாடலை பாடுறத நான் நிறுத்தினேன். இந்த பாடல் எனக்கு பிறந்தது. சொல்லுங்க, இந்த உறவு பாட வைக்கிற உறவு. அடுத்து பிறர் நம்மை தேட வைக்கிற உறவு. பிசாச ஓட வைக்கிற உறவு. பிசாசு ஓடிச்சா? தாவீது பாடும்போது பிசாசு ஓடிச்சா? நீங்க இந்த உறவு, நீங்க பிசாச துரத்துவீங்க. ஹalleluya. இந்த உறவு எடுபடாத உறவு, தேவையான உறவு, நல்ல உறவு. இயேசுவோட சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, முழு
பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. ஹalleluya. ஆராதனை ஆராதனை இயேசுயா. ஆராதனை ஆராதனை ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால இந்த உறவை பிரிக்கிற பறிக்கிற எதையுமே நோ அப்படி சொல்லிடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் நமக்கு பேஸ். ஆமென். இந்த உறவுக்கு எதிரா ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் இந்த உறவு, இந்த தெய்வீக சமூகம். தேங்க்யூ அப்பா. இந்த உறவுக்கு தடையா இருக்கிற எந்த உறவையும் கட் பண்ணிடுவேன். இந்த உறவு தான் எனக்கு. உறவுக்கு உயிர் கொடுக்கிறவங்களோட உறவு வைங்க. நான் உறவுக்கு தடையா இருக்கிறவங்களோட கட் பண்ணிடுவேன். உறவு நல்லா இருக்கும். ஆமென். சரி, கடைசியா இந்த ஊழியர்களுக்காக அருமையான ஊழியத்தை, எல்லாருமே ஊழியர்கள் தான். ஹாகாய் ஊழியத்தை உற்சாகப்படுத்துகிற நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஒரு 5-6 வசனங்களை சொல்லி கடைசியாக ஊழியத்தை ஆசீர்வதிச்சு இந்த ஊழியர்களை நம்ம ஆசீர்வதிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா 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 நீங்க போதும். 2-3 வாசம் 2-3. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? இந்த பின்னணியை தெரிஞ்சுக்கங்க. ஆமென். ஆலயம், சாலமோன் ஆலயம் பயங்கர ஃபேமஸ். ஆனால் இடிக்கப்பட்டு கடைசியாக 2வது ஆலயம் கட்டும்போது அது பேஸ்மெண்ட்லேயே நிற்கிது. ஒரு குட்டி ஆலயம். எல்லாரும் பார்க்குறாங்களா, அந்த ஆலயம் எப்படி, இது எப்படி, இப்படி உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாத போல காண்கிறது அல்லவா? அப்படித்தான் ஊழியங்கள். அந்த ஊழியம், இந்த ஊழியம், ஓஹோ நம்ம ஊழியம் பார்வைக்கு ஒன்றுமில்லாத போல தெரியுது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம கூட அப்படி நினைக்கிறது. என்னையா ஊழியம், இங்கே ஊழியர்னா அது அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்கிறாரு, ஆனாலும் இருக்கா, ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியரே திடன் கொள்ளுங்கள். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன் கொள்ளுங்கள். திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்தை தொடர்ந்து நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்னது, எந்த ஊழியத்துடன் கம்பேர் பண்ணாத. உன் ஊழியம் யூனிக். சொல்லுங்க, உன் ஊழியம் யூனிக். உன்னை கொண்டு ஏதோ அவங்க எல்லாம் செய்ய போற. அதனால கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்து படுத்துறாத. Do the work. வேலையை நடத்து மகனே. முன்னால முடிஞ்சதை இருக்கிற பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? I am sending. Do the work. இடங்கள் கம்பேர் பண்ணி படுத்துறாத. அவருக்கு உண்மையா இருக்கும்போது உன்னை கொண்டு பல கோடிகளை ஆசீர்வதிப்பார். நான் கண்ட உண்மையா இருக்கிறோம். நடிப்பு இருக்கக்கூடாது, மிகைப்படுத்தக்கூடாது. உண்மையா இருக்கிறோம். உங்களை உயர்த்தி உங்கள் வழியா ஆயிரங்களை ஆசீர்வதிப்பார். இது சத்தியம்.
சத்தியம். அப்ப சொல்றாரு, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க, சொல்கிறார். உங்களோடனே இருக்கிறேன். சொல்லுங்க, ஊழியர்களே, முழு நேர ஊழியம் பண்றவங்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். போதக பிதாக்கள் கை வைத்து காட்டுங்க. பகுதி நேரமா ஊழியம் பண்றவங்களாம் கை வைத்து காட்டுங்க. இந்த சபை ஊழியத்தோட இணைஞ்சு இருக்கிறவங்களாம் கை வைத்து காட்டுங்க. நீங்க எல்லாருமே ஊழியக்காரியை தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் உங்களோடு இருக்கிறேன், வேலையை நடத்துங்க. அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்க, பயப்படாத. நீ ரட்சிக்கப்படும் போது உன்னோடு நான் உடன்படிக்கை உறவு வச்சேன், இரத்தத்தால உறவு. அந்த உறவின்படி என் ஆவி உன் நடுவுல இருக்கு. ஆவியானவர் நான் உன் நடுவுல இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன். நீ பயப்படாத, தொடர்ந்து ஊழியம் செய், வேலையை நடத்து. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஏக்கம் ஊழியம். ஆமென். ஊழியம். கடைசியா சொன்னார் லூக்காவில், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என் நாமத்தில் தேசமெங்கும் சொல்லப்பட வேண்டும். அதை சொல்றது யாரு? நீ. முன்னாடி இருக்கிற சீடர்களை பார்த்து, நீங்க தான்டா பீட்டர், நீ தான் ஜான், நீ தான். ஒரு 120 பேரை வச்சு நீங்க தான்டா சொல்லணும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என் நாமத்தில் எங்கும் சொல்லப்படணும், எங்கும் சொல்லப்படணும். அதை நீங்க தான் சொல்லணும். உடைய ஏக்கத்தை பாருங்க. அதுக்கு தான் சொல்றாரு இந்த 49ஆம் வசனத்தில், உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை நீங்கள் தரிப்பிக்கப்படும் வர எருசலேமில் காத்திருங்க. உன்னதத்திலிருந்து வல்லமை உங்களை ட்ரெஸ் மாதிரி மூடும், உடுத்துவிக்கப்படும் வர காத்திருங்கன்னாரு. அதுதான் பரிசுத்த ஆவி. கைதட்டுங்க பார்க்கலாம். உன்னதத்திலிருந்து வரும் பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன், அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் பலன், அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். இதுதான் ஜீசஸுடைய ஏக்கம். ஹல்லேலூயா. நீங்களாம் தூரதேசம் போக முடியாட்டால் உங்க சொந்தங்களுக்கு சொல்லுங்க, உங்களோடு பழகிறவர்களுக்கு இயேசுவை சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஊழியர்கள் இன்னும் வேகமா சொல்றாரு. அடுத்த வசனம் 6ஆம் வசனம், ஐயா, இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அசைய பண்ணுவேன். சகல தேசங்களையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளால விரும்பப்பட்டவர் வருவார். வருக சமீபம். வரப்போகிறார். பூமியை அசைக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகிறார். இதுதான் நமக்கு ஒரு ஆறுதல். இந்த எல்லா துன்பங்களும் நீங்கி பரலோகத்தில் நாம் தரிசிப்போம். இந்த ராஜாவை தரிசிப்போம். அடுத்த வசனம் பாருங்க. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த ஊழியத்தை நான் மகிமையால நிறைய பண்ணுவேன். இந்த ஊழியர்கள் ஊழியத்தை நான் மகிமையால நிறைய பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, இதுவரை இருந்த மகிமையை விட இனி மகிமை பெரிதா இருக்கா? விசுவாசிக்கிறீங்களா? நான் கூட என் வாழ்க்கையை பார்க்குறேன். எவ்வளவோ வருஷங்கள் ஓடினாலும் இனிதான் மகிமையான ஊழியம் எனக்கு இருக்குன்னு நம்பி நிற்கிறேன். இல்லையா? இதுவரை செய்த ஊழியம் கொஞ்சம்தான், இனிதான் மகிமையான வசனத்தின்படி அப்படி இருக்கு. மகிமையாக நிரப்புவேன். முந்தின மகிமையை விட ஒரு மகிமையான ஊழியம் எல்லா ஊழியர்களுக்கும் இருக்கு. சோர்ந்து போடாதீங்க. தவறு பண்ணிட்டோம்னு படுத்துடாதீங்க. எழுந்து நில்லுங்க.
தவறு பண்ணிட்டோன்னு பிசாசு சொல்லுவான், நீலாம் ஊழியத்தில் ஆயக்கா, அதை செஞ்சா இதை செஞ்சா. இல்லை, கர்த்தர் மன்னிச்சு தூக்கிட்டாங்க, மன்னிச்சுட்டாரியா. அவ்வளோ பெரிய தாவீது பண்ண தப்பே மன்னிச்சு இன்னைக்கு தாவீதின் மகனேன்னு கூப்பிட வச்சுட்டாரு. உங்க பாவத்தையா பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நம்ம குறைகளையா பார்த்துட்டு இருப்பாரு. எழும்பிடுங்க, குறைகளை பார்க்காம எழும்பிடுங்க. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அப்படியே எழுந்திருக்க பார்க்கலாம். ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, மை முழு ஆராதிப்பே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை அல்பன் மகாதா, அல்பன் மகாதா. ஆராதனை தூக்கி விடுங்க, அம்மாவை தூக்கி விடுங்க. ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, உங்களுக்கு தான். ஆமென். ஊழிய பாதையில எவ்வளவோ பர்வதங்கள், மலைகள், தடைகளா வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது சகரியா, ஹாகாய் சகரியாவை, இந்த ஆகாய 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா, சகரியா 4ஆம் அதிகாரத்தில் பாதி அடிக்கடி வாசித்து பலன் அடைங்க. ஆமென். ஊழியர்களை பார்த்து சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எங்கள் ஊழியர்கள் முன்னால நீ சமபூமி அம்மான்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே, சொல்லுங்க பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவா, நீ சமபூமியாவா, நீ சமபூமியாவா, நீ சமபூமியாவா. கர்த்தருடைய ஆவிக்கு முன்பதாக நீ சமபூமியாவா. அருமையான ஊழியர்கள் ஸ்டீபன், மனோ, இவர்களுக்கு முன்னால் இருக்கிற பர்வதம் இல்லாமல் போ. ஆமென். போ, போ, இல்லாமல் போ. தேங்க்யூ. உங்கள் கைகள் உங்கள் ஊழியத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. உங்கள் கைகளே அந்த ஊழியத்தை முடிக்கும், முடிக்கும். கலங்காதீங்க. ஒரு நல்ல வேலையை உங்கள் வழியா அவர் ஆரம்பிச்சிட்டாரு, அதை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஜீசஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். என்னுடைய ஏக்கமெல்லாம், அப்பா எனக்குன்னு ஆரம்பித்த வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணுவர இந்த பூமியில என்னை வச்சிருங்க. செய்து முடிச்சேன்னு உங்க முகத்தை பார்க்கணும். தேங்க்யூ அப்பா. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை
ராப். துதித்து கடைசியா அந்த உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால கர்த்தர் உங்களை தரிப்பித்து உங்களை உடுத்தி இன்றைக்கு உங்களை அனுப்புவாராக. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உன்னுடைய நாமத்தை சொல்லுவேன்ப்பா, என் தெருவில் சொல்லுவேன், சொந்தங்களுக்கு சொல்லுவேன், என் நண்பர்களுக்கு சொல்லுவேன், உமக்கு சாட்சியா வாழ்வேன். என்னை பார்த்தால் இயேசுன்னு சொல்லணும். இவள் இயேசடியார், இவர் இயேசடியார், இவருக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று சொல்லும்படி எங்களை அர்ப்பணம் செய்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணம் செய்கிறோம்ப்பான்னு சொல்றோம். கை உயர்த்தி காட்டுங்க. அப்பா அப்பா அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் உமக்கு. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஊழியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பணிக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூ, தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நிரப்பிடுங்க, உங்க வல்லமையால நிரப்பிடுங்க. எங்க சக்தியால முடியாது, பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, ஆவியினாலதான் ஆகும். உங்க ஆவியினாலதான் ஆகும். எங்க ஊழியமே உங்க ஆவியினாலதான். பிள்ளைங்களை ஆவியால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்கப்பா, 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 பிள்ளைகளை நிரப்பிடுங்கப்பா, 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 நிரப்பிடுங்கப்பா. நிரப்பிடுங்க. உமக்காக ஊழியம் செய். நாங்கள் சபையாய் எழும்பி நிற்கிறோம், சபையாய் எழும்பி நிற்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க, என் பிள்ளைகளை பயன்படுத்து.
நாளில் கர்த்தர் நமக்கு கிருபையாய் நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தரே விட்டு கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாக தம்முடைய வசனங்களை, வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை, வெளிப்பாடுகளை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு இதனால் எங்களோட பேசின நல் வார்த்தைகளுக்காக எங்கள் தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லுங்க. எல்லாம் வருமானப்பட்டவர்களா? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? நம்ம வேடிக்கை பார்க்கவோ வரல, நாம தேவனோடு உறவு கொள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு உடைந்து போயிருக்கிற உன்னுடைய உறவை கர்த்தர் பேசி மறுபடியும் இணைத்திருக்கிறார். மறுபடியும் தேவனோடு நீ சேர வேண்டும். மறுபடியும் தேவனோடு நீ உறவு கொள்ள வேண்டும். மறுபடியும் தேவனோடு நீ அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். மோர் லவ், மோர் பவர், மோர் லவ், மோர் பவர். கர்த்தருடைய தாசனாகிய நம்முடைய தந்தையின் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆவியானவர் பேசி இருக்கிறார். உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த சபையோடு பேசி இருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசி இருக்கிறார். அவர் பேசி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக கரத்தின் வல்லமையினால நிறைவேற்றுவார். நிச்சயமாக செய்து முடிப்பார். அவர் செய்கிறது பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஜனத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். வெளியே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. இறுதியில்